வணக்கம். நான் உங்கள் கண் மருத்துவர் டாக்டர் கோபிநாத் பேசுறேங்க. நம்ம புதுக்கோட்டையில் இந்த விதைக்கலாம் அறக்கட்டளையானது நம்ம புதுக்கோட்டை மக்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செஞ்சுட்டு இருக்குங்க. மரம் நடுறாங்க. மரம் நடுவோம் மழை பெறுவோம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மரம் நட்டா மழை வரும். அதே நேரம் மரத்திலேருந்து தான் நமக்கு தேவையான உணவு, காய்கறி எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம சுவாசிக்கிற இந்த உயிர் காற்று ஆக்சிஜன் எங்கேருந்து வருது? மரத்திலேருந்து தாங்க வருது. சராசரியா ஒரு 70 கிலோ இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 1500 1800 லிட்டர் சுவாச காத்து தேவைப்படுது. இந்த சுவாச காத்து நமக்கு மரத்திலிருந்து தான் வருது. ஒரு மரம் பல ஆயிரம் லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு இந்த 1800 லிட்டர் ஆக்சிஜனை நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 7500 8000 ரூபாய் மதிப்புள்ள சுவாச காத்து நமக்கு மரத்திலிருந்து கிடைக்குது. அப்பேற்பட்ட மரத்தை இந்த விதைக்கலாம் அறக்கட்டளை வாரத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய ஓய்வு நேரத்தில் அவங்க வேலைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம புதுக்கோட்டை மக்களுக்காக அதை ஒரு தொண்டா புதுக்கோட்டை மாவட்டம் பூரா அந்த மரத்தை நட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் அவங்களுடைய 500வது வாரத்தை வர்ற ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக கொண்டாட இருக்காங்க. இந்த தருணத்தில் நம்ம அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களோட சேர்ந்து நம்மளால முடிந்த வரைக்கும் மரத்தெல்லாம் நட்டு புதுக்கோட்டையை ஒரு சோலையா மாற்றணும்னு நான் உங்களை எல்லாம் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.